வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா தீவிர வான்வழி தாக்குதல் போராக மாறாது என ட்ரம்ப் நம்பிக்கை, மீறினால் கடும் நடவடிக்கை என வேன்ஸ் எச்சரிக்கை. ஈரான் மீது அமெரிக்கா தீவிர வான்வழி தாக்குதல், ட்ரம்பின் விமர்சனத்திற்கு செயலால் பதிலடி கொடுப்போம் என ஈரான் சூளுரை. பெரும் தாக்குதலுக்கு தயாராகும் ஈரான். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையில் இத்தாலி பங்கேற்காது, பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அதிரடி அறிவிப்பு. ஈரானின் கொலைப்பட்டியலில் நான் தான் முதலிடம், பழைய ஏர்போர்ட் விமானத்தில் திரும்பிய ட்ரம்ப் பரபரப்பு பேச்சு. ஹார்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அந்த நாட்டின் மீது அமெரிக்கா வரலாற்றில் இல்லாத அளவிலான மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர்ப்பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. ஜூலை 7 அன்று ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சென்று 3 சர்வதேச கப்பல்கள் மீது ஈரான் திடீர் தாக்குதல் நடத்தியது. இது முந்தைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறும் செயலாகும் என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக ஜூலை 8 தேதி இரவு அமெரிக்க படைகள் துல்லியமான ஆயுதங்களை பயன்படுத்தி ஈரானில் உள்ள 80க்கும் மேற்பட்ட முக்கிய இலக்குகளை தாக்கியளித்தன. இதில் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் சிறிய ரக படகுகள், கடலோர டிடார் தடங்கள் மற்றும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை நிலைகள் ஆகியவை இலக்கு வைக்கப்பட்டன. இன்று அதிகாலையில் நடந்த இந்த அடுத்தடுத்த தாக்குதல்கள் முந்தைய நாட்களை விட பெரிய அளவில் இருந்ததாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானின் பந்தர் அப்பாஸ், கொனாரக், கிஷ்தீவு மற்றும் சபாகார் ஆகிய கடலோர பகுதிகளில் பெரும் வெடிப்பு சத்தங்கள் கேட்டுள்ளன. சபாகாரின் சில பகுதிகளில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஈரானிய விமானப்படை மற்றும் கடற்படையை சேர்ந்து 8 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இது ஈரான் நேற்று கப்பல்கள் மீது நடத்திய குண்டு தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை. இது மீண்டும் நடந்தால் நிலைமை இன்னும் மிக மோசமாகிவிடும் என்று எச்சரித்துள்ளார். இருப்பினும் நேட்டோ செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ட்ரம்ப் பின்வருமாறு குறிப்பிட்டார். ஈரானுடனான இந்த மோதல் ஒரு முழுமையான போராக மாறும் என்று நான் நினைக்கவில்லை. என்ன நடந்தாலும் அது மிக விரைவாக முடிந்துவிடும். அவர்கள் எங்களை தாக்கினால் நாங்கள் அவர்களை விட 10 மடங்கு கடுமையாக தாக்குவோம். இந்த நடவடிக்கை உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தை பாதுகாப்பானதாக மாற்றும். மேலும் ஈரானின் அணுசக்தி பொருட்கள் மலைகளுக்கு அடியில் மிக ஆழமாக புதைந்துள்ளதால் தடைப்படைகளை அனுப்பி அவற்றை இப்போது கைப்பற்றும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் விஸ்கான்சினில் பேசுகையில் ஈரான் தனது வார்த்தையை மீறி செயல்படுவதாக கடுமையாக சாடினார். நீங்கள் கப்பல்கள் மீது சுடுவதை நிறுத்தினால் நாங்கள் எங்கள் முற்றுகையை விலக்கிக் கொள்வோம் என்பதுதான் அடிப்படை ஒப்பந்தம். ஆனால் அவர்கள் ஒரு வாரம் மட்டுமே ஒழுங்காக நடந்து கொண்டு மீண்டும் கப்பல்களை தாக்க தொடங்கியுள்ளனர். அவர்கள் கப்பலை குறிவைத்தால் நாங்கள் அவற்றை சின்னா பின்னமாக்குவோம் என்று வேன்ஸ் எச்சரித்தார். இருப்பினும் தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா அதிகபட்ச பலத்துடன் முன்னிலையில் இருப்பதாக அவர் கூறினார். அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் விமர்சனங்களுக்கு தனது செயல் மூலம் பதிலடி கொடுக்கப் போவதாக ஈரான் அறிவித்துள்ளது. செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய தலைவர்களை கீழ்த்தரமானவர்கள் என்று பகிரங்கமாக வர்ணித்து இருந்தார். இதற்கு ஈரானிய தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தனது எக்ஸ் தள பதிவில், ஈரான் ஒருபோதும் அநாகரிகத்திற்கு அநாகரிகத்தால் பதிலளிக்காது, மாறாக அச்சமின்றியும் பெரும் வீரத்துடனும் தனது செயல் மூலம் மட்டுமே இதற்கு பதிலடி கொடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி கூறுகையில், இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களின் பாதுகாப்பை தீர்மானிக்கும் ஈரானின் முக்கிய பொறுப்பை அமெரிக்கா எதிர்ப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நம்பிக்கையின் அடிப்படையில் நிறுவப்படவில்லை, மாறாக உறுதிமொழிக்கு உறுதிமொழி என்ற தெளிவான வழிமுறையின் அடிப்படையிலேயே நிறுவப்பட்டது. ஈரான் தனது தேசிய நலன்களையும் இறையாண்மையும் நிலைநாட்டுவதில் உறுதியாக இருக்கும் என்றார். ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் ராணுவ ஆலோசகரான மொக்ஷன் ரெசாய், ஆக்கிரமிப்பு எதிரிக்கும் அதன் கூட்டாளிகளுக்கும் ஈரான் மிக வலுவான பதிலடி கொடுக்கும் என்றும் இதற்கு பொறுப்பானவர்கள் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள் என்றும் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த அதிரடி ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து ஈரானிய எண்ணெய் விற்பனைக்கு வழங்கப்பட்டிருந்த உரிமத்தை அமெரிக்கா உடனடியாக ரத்து செய்துள்ளது. இதன் காரணமாக சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலைகள் மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளன. இருப்பினும் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வெளியிட்டுள்ள செய்தியின்படி இரு நாடுகளுக்கும் இடையே தீவிர தாக்குதல்கள் நடந்து வந்த
போதிலும் தொழில்நுட்ப ரீதியாக போர் நிறுத்தம் இன்னும் அமலில் இருப்பதாகவே வாஷிங்டன் கருதுகின்றது. மேலும் ஒரு சுமூகமான உடன்பாட்டை எட்டுவதற்காக ஈரானுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா தயாராக உள்ளதாகவும் வாஷிங்டன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் வரலாறு காணாத வகையில் உச்சத்தை எட்டியுள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெஹ்ரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று அறிவித்த சிறிது நேரத்திலேயே இந்த தாக்குதல்கள் அரங்கேறியுள்ளன. இந்த தாக்குதலுக்கு முன்னதாக இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கும் அமெரிக்கா தகவல் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. செவ்வாயன்று நடத்தப்பட்ட தாக்குதலை விட தற்போதைய தாக்குதல்கள் மிகவும் பெரிய அளவில் இருக்கும் என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சாபகார் துறைமுக நகரில் உள்ள கடல்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரம் மற்றும் கிடங்குகள் முக்கிய இலக்காக கொல்லப்பட்டன. தாக்குதல்களிலிருந்து சிதறிய குண்டு சிதறல்கள் சாபகாரில் உள்ள ஒரு மருத்துவமனையையும் மின்கம்பியையும் தாக்கியுள்ளன. இதனால் சில பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. புஷேர் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்களால் அங்குள்ள அணு மின் நிலையத்திற்கு எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என உள்ளூர் ஈரானிய செய்திகள் உறுதிப்படுத்தியுள்ளன. தெற்கு ஈரானிய நகரங்களான பந்தர் அப்பாஸ், சிரிக், கொனாரக் மற்றும் சபாகர் ஆகிய இடங்களில் அடுத்தடுத்து பெரும் வெடிப்பு சத்தங்கள் கேட்டன. இதனைத் தொடர்ந்து ஈரானின் வான் பாதுகாப்பு படைகள் உடனடியாக செயல்பட்டு எதிரி நாட்டு இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை அமெரிக்காவிற்கு சொந்தமான சுமார் 30 அதிநவீன MQ-9 ட்ரிப்பர் ஆளில்லா வான்வெளி விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் ஒப்புக்கொண்டுள்ளார். 2007 ஆண்டு அமெரிக்க விமானப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த ட்ரிப்பர் ட்ரோன்கள் ஒவ்வொன்றின் விலையும் சுமார் $30 மில்லியன் ஆகும். பல்வேறு ஏவுகணைகள் மற்றும் குண்டுகளை தாங்கி செல்லக்கூடிய இந்த ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டிருப்பது தற்போதைய போரில் ட்ரோன்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதை காட்டுகின்றது. அமெரிக்காவின் இந்த அதிரடி தாக்குதலை தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது மிக விரைவில் ஒரு பெரும் தாக்குதலை தொடுக்க ஈரானிய ஆயுதப்படைகள் தீவிரமாக தயாராகி வருவதாக ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ நூர் நியூஸ் செய்தி நிறுவனம் எச்சரித்துள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே முழு அளவிலான போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே போர் பதற்றம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் சூழலில் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையிலும் இத்தாலி நாடு பங்கெடுக்காது என்று அந்த நாட்டின் பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மிக தெளிவாக அறிவித்துள்ளார். துருக்கியின் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மெலோனி இந்த மோதல் தொடங்கியதில் இருந்தே இத்தாலி தனது நடுநிலைப்பாட்டை சீராக பேணி வருவதாக குறிப்பிட்டார். ஈரானில் மோதல் தொடங்கியதிலிருந்தே எங்களுக்கு தெளிவான நிலைப்பாடு இருந்து வருகின்றது. நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் ஒருபோதும் பங்கேற்க மாட்டோம் என்று அவர் ரோம் நகரின் கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் மத்திய கிழக்கு நோக்கி சென்று அமெரிக்க ராணுவ விமானங்கள் சிசிலியில் உள்ள சிகோனெல்லா விமான தளத்தில் தரையிறங்குவதற்கு கூட இத்தாலி அனுமதி மறுத்து இந்த நெருக்கடியிலிருந்து தன்னை விலக்கி வைத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் தன்னை தொடர்ந்து கொலை செய்ய துடிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒருமுறை பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். துருக்கியில் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற அதிபர் ட்ரம்ப் புதன்கிழமை அன்று ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் புதிய நவீன விமானத்தை தவிர்த்துவிட்டு பழைய ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் துருக்கியை விட்டு வெளியேற திட்டமிட்டிருப்பது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஏதேனும் பாதுகாப்பு கவலைகள் காரணமாக இந்த விமான பயண திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டதா என்ற கேள்விக்கு ட்ரம்ப் இவ்வாறு பதிலளித்தார். ஈரானை பொறுத்தவரை அவர்களின் கொலை பட்டியலில் நான் தான் முதலிடத்தில் இருக்கின்றேன். ஆகவே எனக்கு தெரியாது, அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் என் வேலையை செய்கின்றேன். இதுவரை யாரும் செய்திராத அளவிற்கு அதை சிறப்பாக செய்கின்றேன் என்று நம்புகின்றேன். கடந்த மாதம் அமெரிக்க அதிபர் சேவையில் இணைக்கப்பட்டதும் கத்தார் நாடு பரிசீலித்ததுமான ஒரு இடைநிலை ஏர்போர்ஸ் ஒன் விமானத்திலேயே ட்ரம்ப் இந்த துருக்கி பயணத்தை மேற்கொண்டார். அவர் ஏன் புதிய விமானத்தில் பயணிக்கவில்லை என்று செய்தியாளர்கள் மீண்டும் வலியுறுத்தி கேட்டபோது அமெரிக்க வீரர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக அந்த புதிய விமானம் ஐரோப்பாவிற்கு சென்றுள்ளது என்று ட்ரம்ப் விளக்கம் அளித்தார். துருக்கியில் நேட்டோ மாநாடு நடந்து கொண்டிருந்த போதே ஈரான் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையில் ஈரானின் கொலை பட்டியலில் தான் முதலிடத்தில் இருப்பதாக ட்ரம்ப் பேசியிருப்பது உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.